வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸாமுக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். ரெடியா? வாங்க போலாம். தினமும் நியூஸ் பேப்பர் திறந்தாலோ இல்ல இன்டர்நெட்ல போனாலோ ஒரே நியூஸ் மழையா கொட்டும் இல்லையா? இதுல எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு ஒரு குழப்பம் வரும். அது எல்லாருக்குமே வர்றதுதான், எனக்கு நல்லா புரியுது. ஆனா கவலையே படாதீங்க, உங்க டைமை மிச்சப்படுத்த அடுத்த 5 நிமிஷத்துல எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நாம பார்க்க போறோம். சிம்பிளா, தெளிவா. சரி, முதல்ல நம்ம சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இது சம்பந்தமா என்னென்ன புதுசா நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போ? ஏப்ரல் 24. சரி, ஏன் இந்த தேதியில கொண்டாடுறோம்? ஏன்னா 1993ல இதே நாள்ல தான் 73வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்துச்சு. கிராமங்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தம் இது. அடுத்து ஒரு சூப்பரான டேட்டா எலெக்ஷன் பத்தி. மேற்கு வங்கத்துல பாருங்க, 93% வாக்குப்பதிவு. நம்ம தமிழ்நாட்டிலும் சும்மா இல்ல, 85%. இதுல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஓட்டிங் எங்க தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்துல 88.99%. இந்த மாவட்டத்தோட பேரை கண்டிப்பா கேட்டுடலாம். புதுசா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி ஆரம்பிச்சா அத பத்தி கண்டிப்பா கேள்வி வரும். அந்த வரிசையில இப்ப வந்திருக்கிறது தான் இந்தியன் ஆன்லைன் கேமிங் ஆணையம், அதாவது OJA. இத ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டா மேட்டி, அதாவது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். இது May 1, 2026லேருந்து முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆணையத்தோட பேரு, அமைச்சகம், இந்த தேதி, இது மூணும் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம சிலபஸ்ல இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் டாபிக் கீழ வர்ற ஒரு முக்கியமான ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். UGC, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஹையர் எஜுகேஷன் பத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வேஷனை சரியா அமல்படுத்தி எல்லா சமூக மக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஓகே, பாலிட்டி முடிஞ்சது. இப்ப நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போலாம். சயின்ஸ், டெக்னாலஜி, அப்புறம் என்வாயன்மெண்ட். இதிலிருந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் வரலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நாரிட் AI. இதை கொண்டு வந்தது யாரு? குஜராத் போலீஸ். எதுக்கு? போதைப் பொருள் கடத்தல் கேஸ்களை விசாரிக்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். இது புதுசா வந்த கிரிமினல் சட்டங்களை வச்சு வேலை செய்யும். ஸோ 3 பாயிண்ட் தான். நாரிட் AI, குஜராத் போலீஸ், போதைப் பொருள் வழக்குகள். சிம்பிள். வாவ், இது ஒரு செம்ம நியூஸ் பாருங்க. செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் உருவாவதற்கு அடிப்படையான ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், அதாவது கரிம மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. இது எவ்ளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பிரேக் த்ரூ கண்டுபிடிப்பு செஞ்சது யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாசாவோட கியூரியாசிட்டி ரோவர் தான். ஸ்பேஸ் சம்பந்தமான கேள்விகள்ல இந்த மாதிரி ரோவர் இல்லனா மிஷன் பேரை கரெக்டா கேட்பாங்க. சோ கியூரியாசிட்டி, இந்த பேரை மறக்காதீங்க. அடுத்து என்வாயன்மெண்ட்ல ஒரு புது வரவு. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற நாம்தாப்பா டைகர் ரிசர்வ்ல ஒரு புது வகையான தவளைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு கோரை பற்கள் வேற இருக்கு. அதோட பேரு லிம்னோனெக்டிஸ் மோதிஜீல். இந்த டேபிள்ல பாருங்க, பேரு, என்ன வகை, எந்த இடம், இந்த 3 தான் இதுல முக்கியம். பொல்யூஷனை குறைக்கிற மாதிரி புது டெக்னாலஜி வந்தா அது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக். கேரளாவோட ஃபேமஸ் திருச்சூர் போறம் விழாவில் சாதாரண பட்டாசுக்கு பதிலா கோல்ட் ஸ்பார்க்னு ஒரு புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜில வெப்பமும் புகையும் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு சூப்பரான கிரீன் டெக்னாலஜி. அப்புறம் வேர்ல்ட் ஜியாகிரபிலிருந்து ஒரு குட்டி அப்டேட். குவாத்தமாலால இருக்கிற சாண்டியாகோயிட்டோ எரிமலை, அதாவது ரொம்ப ஆக்டிவான எரிமலைகள்ல ஒன்னு, சமீபத்துல வெடிச்சிருக்கு. எரிமலையோட பேரு, அது இருக்கிற நாடு, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரி, இப்போ ஒரு குவிக் ரிவிஷன் ரவுண்ட். இதுவரைக்கும் பார்த்ததுல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்க மனசுல பதிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிடலாமா? நான் கேள்வி கேட்கறேன், நீங்க மனசுக்குள்ள பதில் சொல்லுங்க. ரெடியா? முதல் கேள்வி, நாரிட் AI கருவிய அறிமுகப்படுத்திய போலீஸ் எது? யோசிங்க. AI ட்ரக் கேஸ், எந்த ஸ்டேட்? கரெக்ட், குஜராத் போலீஸ். அடுத்த கேள்வி, அந்த ஹைடெக் லோ பொல்யூஷன் ஃபயர்வொர்க்ஸ் டெக்னாலஜி, அதோட பேர் என்ன? சூப்பர், அது கோல்ட் ஸ்பார்க் டெக்னாலஜி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். மார்ஸ்ல ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை கண்டுபிடிச்ச அந்த நாசா ரோவரோட பேர் என்ன? எக்ஸாக்ட்லி, கியூரியாசிட்டி ரோவர். இந்த ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல எதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்க, எதுல நீங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிங்க, விடாமுயற்சியோட படிங்க. வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும்.
அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி.